இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க கேம் சேஞ்சர் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோ ஸ்டார்ட்டிங்ல ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. திடீர்னு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆயிருந்தாரு. அப்புறம் அவர் சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருந்தாரு. அப்புறம் நான் கரப்ஷனுக்கு எதிரா செயல்பட போறேன் அப்படின்னு சிவாஜி படத்துல வர மாரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. மீட்டிங்ல உள்ள எல்லார் மேலயும் ஆக்ஷனும் எடுக்குறாரு. அப்புறம் அதுல உள்ள ஒருத்தன் தான் எஸ்ஜே சூர்யாவோட ஆளுன்னு தெரியுது. எஸ்ஜே சூர்யானா சிஎம்மோட பையன். இவர் மினிஸ்டரா இருக்காரு. அங்கேருந்து இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. போக போக அந்த பிரச்சனை முத்திக்கிட்டே போகுது. அந்த டைமில் தான் சிஎம்மும் இறந்து போயிருந்தாரு. அடுத்து எலெக்ஷன் வருது. ஸோ எஸ்ஜே சூர்யா அடுத்து சிஎம் ஆனாரா இல்லையா, ராம் சரண் கரப்ஷனை ஒழிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நடித்த எல்லாமே தெரிந்த முகங்கள் தான். பாதி டோலிவுட்ல இருந்தும் மீதி கோலிவுட்ல இருந்தும் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கங்கன்னு வந்து போய்க்கிட்டே இருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ண போது செகண்ட் ஹாஃப் ஓகேவான சுமாரில் இருந்துச்சு. படத்தில் உள்ள எந்த கேரக்டரும் முழுசாக வடிவமைக்கப்படலை. கதையும் எதை நோக்கி போகுதுன்னே தெரில. போகிற போக்கில் மனம் போன போக்கில் போய்க்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர் ஊடால நான் அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அப்படி என்ன அன்பிரிடிக்டபிளாக பண்ணிட்டாருன்னு எனக்கும் தெரில. அப்புறம் கைரா அட்வானியோட லவ் சீன்ஸ் அங்கங்கே வருது. அப்புறம் அஞ்சலி ஒரு டீசெண்டான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு எமோஷ்னல் கனெக்டாக கொடுக்கவே இல்லை. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அது ஸ்டார்டிங்கில் என்னதான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஃபினிஷ் பண்ணும்போது சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. படத்தில் சமுத்திரக்கனியோட கேரக்டர் எந்த விதமான சிக்னிஃபிகண்ட் இம்பேக்டையும் கிரியேட் பண்ணல. ஆனால் கிளைமேக்ஸில் அவரோட சிச்சுவேஷனை நான் சர்க்காஸ்டிக்காக மைண்ட் வாய்ஸில் அப்புறம் சொல்கிறேன். படம் பார்க்கும்போது ஜெயராமோட கேரக்டரும் எஸ்ஜே சூர்யா கேரக்டரும் எப்போல்லாம் ஸ்க்ரீனில் வருதோ அப்போ தான் இது ஒரு படம்னே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அவரோட காமெடி சீன்ஸ் தான் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சுனில் வந்து சைடு சத்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காது. இருக்கிறதுலே சகிக்க முடியாத ஒஸ்டான ரைட்டிங்கில் இருந்த கேரக்டரும் அதுதான். இந்த படத்தோட நெகட்டிவை பற்றி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சங்கர் படத்தை பற்றி பேச மனசே கேட்கல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அந்த டைலாக் இப்போ லிட்ரலி இவருக்கு சூட் ஆகுது. ஆனால் எந்திரன் படம் மாதிரி யாராலையும் எடுக்கவும் முடியாது, ரீக்ரியேட்டும் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஷங்கர்ஸ் கம்பேக். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியன் 2வை விட இந்த படம் கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது அந்த மாதிரி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட கோர் ஐடியா வந்து டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜோடது தான். அவரே எடுத்திருந்தாலும் இது நல்லா வந்திருக்குமோங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அவருக்கு இது ஒரு கிரேட் எஸ்கேப். நான் முதல்ல சொன்னேன்ல சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன்னு, அது என்னன்னா இவரே பாம்பை பாரான், இவரே எடுப்பாராம். இதை படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பியூர் தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கில் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் யோசிச்சு போய் பாருங்கள். தேங்க்யூ.